ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைய பதிவில் இது படிடா ஜோன். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இது படிடா ஜோன் சேனல். நான் உங்கள் தமிழம்மா. இன்றைய பதிவில் 12ஆம் வகுப்பு தமிழ் இயல் 2 முதல் கல் என்ற சிறுகதை தொகுப்பு தான் பார்க்க போகிறோம். இதை எழுதிய ஆசிரியர் உத்தம சோழன். ஃபஸ்ட்டு ஆசிரியர் குறிப்பு பார்த்துடலாம். உத்தம சோழன் செல்வராஜ் எழுதிய முதல்கல் கதை பாடமாக உள்ளது. தஞ்சை சிறுகதைகள் என்னும் தொகுப்பில் இக்கதை இடம்பெற்றுள்ளது. உத்தம சோழன் திருத்துறைப்பூண்டி அருகே தீவாம்பாள்புரத்தை சேர்ந்தவர். மனித தீவுகள், குருவி மறந்த வீடு உள்ளிட்ட சிறுகதை தொகுப்புகளையும், தொலைதூர வெளிச்சம், கசக்கும் இனிமை, கனல் பூக்கள் உள்ளிட்ட புதினங்களையும் எழுதியுள்ளார். கிழக்கு வாசல் உதயம் என்ற திங்களிதழை நடத்தி வருகிறார். கதைக்குள் செல்வோம். பயிர்களை வாழ வைப்பது மழை. அது பெருமழையாகி வெள்ளமாய் திரண்டு தேங்கும்போது தான் உயிர்ப்பித்த பயிர்களையே அழித்து விடுகிறது. அது மழையின் குற்றமன்று, வெள்ளம் தேங்காமல் வடிய வழிவகை செய்யாத மனிதனின் குற்றம். பெருவெள்ளத்தை வடியச் செய்ய தனி மனிதனால் முடியுமா? ஊர்கூடி செய்ய வேண்டிய பணி அல்லவா? ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இது படிடா ஜோன் சேனல். நான் உங்கள் தமிழம்மா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க. பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ லெசனுக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, தமிழ் இயல் 2 விரிவானம் பகுதியில் இருக்கக்கூடிய முதல் கல் என்கின்ற ஒரு சிறுகதை. இதை எழுதிய ஆசிரியர் உத்தம சோழன். ஆசிரியர் பற்றி பார்த்துட்டு வரலாம். உத்தம சோழன் செல்வராஜ் எழுதிய முதல்கல் கதை பாடமாக உள்ளது. தஞ்சை சிறுகதைகள் எனும் தொகுப்பில் இக்கதை இடம்பெற்றுள்ளது. உத்தம சோழன் திருத்துறைப்பூண்டி அருகே தீவாம்பாள்புரத்தை சேர்ந்தவர். மனித தீவுகள், குருவி மறந்த வீடு உள்ளிட்ட சிறுகதை தொகுப்புகளையும், தொலைதூர வெளிச்சம், கசக்கும் இனிமை, கனல் பூக்கள் போன்ற புதினங்களையும் எழுதியுள்ளார். கிழக்கு வாசல் உதயம் என்ற திங்களிதழை நடத்தி வருகிறார். சரி, கதைக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நுழையும் முன் பகுதியை பார்க்கலாம். பயிர்களை வாழ வைப்பது மழை. அது பெருமழையாகி வெள்ளமாய் திரண்டு தேங்கும் போதுதான் உயிர்ப்பித்த பயிர்களையே அழித்து விடுகிறது. அது மழையின் குற்றமண்டு, வெள்ளம் தேங்காமல் வடிய வழிவகை செய்யாத மனிதனின் குற்றம். பெருவெள்ளத்தை வடியச் செய்ய தனி மனிதனால் முடியுமா? ஊர்கூடி செய்ய வேண்டிய பணி அல்லவா? வளவனாற்றின் வடகரையில் நின்று வடக்கே பார்த்த மருதனுக்கு திக் என்றது. கண்ணு கெட்டிய தூரம் வரை பச்சை பசேல் என்று விரிந்து கிடந்த வயல்வெளிகள். அடற்பச்சையில் தீவு போல ஊர்குடியிருப்பு. மரங்களுக்கிடையில் வயல்வெளியெங்கும் நடவு முடிந்து 1 வாரம் 10 நாளான பச்சை பிடிக்க தொடங்கியிருந்த இளம்பயிர் வெளிர் பச்சையில். இப்பொழுதோ சற்று பொறுத்தோ நீருக்குள் மூழ்கிவிடும் ஆபத்தில். 4 நாள் அடைமழையில் எல்லா வாய்க்கால்களும் பொங்கி வழிந்து வரப்பு எது வயல் எது என்று அடையாளம் தெரியாமல் கெத் கெத் என்று அலையடித்து கொண்டிருந்தது, ஓட வழி தெரியாமல். போதும் பத்தாததற்கு வானொலி வேறு அதிகாலையிலேயே அபாய அறிவிப்பு ஒன்றை வழங்கிவிட்டது. வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒன்று நாகப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே 500 கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டுள்ளது. இது மேலும் வலுப்பெற்று வடமேற்காக நகரக்கூடும். இதன் விளைவாக அடுத்த 48 மணி நேரத்திற்கு நாகப்பட்டினம், கடலூர் உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் பலத்த அல்லது மிக பலத்த மழை பெய்யக்கூடும். ஐப்பசி, கார்த்திகை மாதங்களில் இது தஞ்சை, நாகை மாவட்டக்காரர்களுக்கு வாடிக்கையான செய்திதான். ஆனால் காவிரியின் கடைமடைக்காரர்கள் குருவையை மறந்துவிட்டு சம்பாவிற்காவது தண்ணீர் வராமலா போய்விடும் என்று நாற்றை விட்டு அது முற்றுகின்றவரை மேட்டூர் நிலவரத்தை அன்றாடம் பார்த்து பார்த்து பெருமூச்சு விட்டபோது மனம் பொறுக்காத மேகங்கள் காட்டிய கருணை பொழிவினால் முற்றிய நாற்றை பிடுங்கி அதன் பருவம் தப்பியதற்கு தாங்கும் வகையில் அதிக உரம் போட்டு நட்டு 1 வாரமே ஆன குழந்தை பயிர்கள்தாம் இப்போது வயல் முழுவதும். எந்த மழையின் உதவியில் நட்டார்களோ அதே மழையின் அபரிமித அன்பினால் இப்போது பயிர் தெப்பலாடுகிறது. 1 நாள் மூழ்கினால் போதும், முழுவதும் அழுகிவிடும். மறுபடி புதிதாக நாற்றுவிட்டு புதிய சாகுபடிதான். அதற்கு யாரால் முடியும்? இதற்கே அங்கே வாங்கி இங்கே பிடுங்கி என்று ஏகப்பட்ட அல்லாடல்கள். மறுபடியும் என்றால் தரிசுதான், சோற்றுக்கு லாட்டரி தான். வேறு என்ன செய்யலாம் என்று மருதனுக்கும் 1000 யோசனைகள். கரை வழியே நடந்தான். உபரி தண்ணீர் வடிய வேண்டிய வடிகால் மதகை எட்டி பார்த்தான். மதகின் கீழ்குமிழி மட்டுமல்ல, ஊரை சுற்றி வளைந்து ஓடிவரும் 3 மைல் நீள வடிவாய்க்கால் முழுவதுமே சுவர் வைத்து தடுத்ததைப் போல்
காடாய் மண்டி கிடந்த நெய்வேலி காட்டாமணக்கு செடிகளின் அசுரத்தரமான ஆக்கிரமிப்பு. பயிர்கள் மூழ்காமல் மொத்த கிராமமும் தப்பித்துக்கொள்ள வழி கண்டுபிடித்து விட்ட சந்தோஷம் மருதனுக்கு. இந்த பேய் செடிகளை பிடுங்கியிருந்தால் போதும், ஒரே நாளில் உபரி நீர் முழுவதும் வடிந்துவிடும். சரி, இவ்வளவு நீளம் மண்டி கிடக்கும் செடிகளை அரித்தெறிவது லேசான காரியமா? இந்த மலைப்பிற்கும் ஒரு சில நிமிட யோசனைக்கு பிறகு வழி தெரிந்தது. உற்சாகமாக நடக்கத் தொடங்கினான். நடந்தவனின் பார்வை வடிவாய்க்கால் வளைவில் வலை போட்டபடி நின்று கொண்டிருந்த மாரிமுத்துவின் மீது பதிந்தது. நின்றான். இந்த சனியின் பிடிச்ச காட்டாமணக்கு செடியால தாண்டா தண்ணி வடிய மாட்டேங்குது. மாரி இவனை திரும்பி பார்த்தான். யார் இல்லைன்னா? அதிலும் நம்மூர் வடிமதகு இருக்கே, அது வெள்ளைக்காரன் காலத்தில் நம்மூருக்குன்னே ரொம்ப டெக்னிக்காக கட்டினது. கடலே திரண்டு வந்து உள்ளே நுழைஞ்சாலும் அப்படியே முழுங்கிட்டு கம்முன்னு இருக்கும். யார் இல்லைண்ணா? ஊர்க்காரங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்தோம்னு வச்சுக்க, ஆளுக்கு ஒரு செடினா கூட ஒரே நாளில் வாய்க்காலும் சுத்தமாயிடும், தண்ணியும் கடகடன்னு வடிஞ்சிடும். இப்படி சொன்ன மருதனை ஏற இறங்க பார்த்தான். பார்த்ததோடு சரி. பிறகு வலையை வாய்க்காலுக்குள் இறக்குவதும் தடம் பார்த்து மேலே தூக்கி துள்ளும் கெண்டை மீன்களை அள்ளி பக்கத்தில் இருந்த மீன் கூடைக்குள் போடுவதுமாக காரியத்திலேயே கண்ணாயிருந்தான் மாரி. பொறுமை இழந்து போனான் மருதன். ஏண்டா மாரி, நான் சொன்னது உங்ககிட்ட தான், நீ சாஞ்சிட்டு இருக்கிற பனை மரத்துக்கிட்ட இல்லை. தெரியுது, ஏதாவது நடக்கிற காரியமாக இருந்தால் பதில் சொல்லலாம். நீயோ போகாத ஊருக்கு வழி கேட்குற, நான் என்ன சொல்ல முடியும்? எதுடா நடக்காத காரியம்? சரி சரி, எதுக்கு இப்படி கோவப்படுற? முதல்ல ஊரை ஒன்று ஊட்டி காரியத்தை ஆரம்பி, மற்றதை நீயே தெரிஞ்சுக்குவ. சே, நீ எல்லாம் ஒரு மனுஷன். உங்ககிட்ட வந்து கேட்டேன் பாரு, என்னை சொல்லணும். கோபம் மாறாமல் கீழே இறங்கினான் மருதன். கணுக்கால் அளவு தண்ணீர் நிற்கும் நடைபாதை வரப்பு. இருபுறமும் மூழ்க இருக்கும் பயிர்கள். ஒரு வார மழையால் இடையிடையே பசுமை பூரித்து போய் நிற்கும் கருவை மரங்கள். மடித்து கட்டியிருந்த பழைய கைலி பனியன் மீதெல்லாம் சேரடிக்க சலக் புழக் என்று நடந்து கொண்டிருந்தான். வழியில் வீரன் கோவில் குளம். கரை நெடுக தண்ணீர் குளியலில் மினுக்கியபடி நிற்கும் தென்னைகள். இரவு வந்துவிட்டதாய் நினைத்து அவசரமாய் பூத்து சிரித்தபடி குளம் முழுக்க பூத்திருக்கும் செவ்வல்லிகள். இவை எதுவும் மருதனின் மனதை தொடவில்லை. குளக்கரை மேட்டில் புல்லர்த்து கொண்டிருந்த முல்லையம்மா கிழவிதான் கண்ணில் பட்டாள். கிழவிக்கு 70 வயது இருக்கும். அதைவிட 5 வயதாவது கூடுதலாக இருக்கும் கிழவனுக்கு. அவரோ நடுக்கும் சாரலில் பூவரச மரத்தின் உச்சாணி கொம்பில். மருதனின் மனத்திற்குள் ஆச்சரியம் பூத்தது. கிழவன் காளியப்பன் தான் ஊரிலேயே பெரிய மிராசு. ஏராள நிலம், நீச்சு, வீடு வாசல், ஆள் மாகாணம் என்று அமோக வாழ்க்கை. இதுவே இன்னொருவனாயிருந்தால் இந்நேரம் ஈசி சேரில் சாய்ந்தபடி வெற்றிலை குதப்பிக்கொண்டு ஊர் அக்கப்போர் பேசி கொண்டிருப்பான். கிழவனால் அப்படி முடியாது. பெரியப்பா, குரல் கேட்டு கோவணக்கட்டும் தலையில் முண்டாசுமாய் இருந்த கிழவர் முகத்தை மறைத்த பூவரசு கிளைகளை ஒதுக்கி குனிந்து பார்த்தார். யாரது? நான் தான், மருதன். என்னடா, வடக்கே இருக்கும் 8 ஊர் தண்ணியும் நம்மூர் வழியாக தானே வடிஞ்சாகணும். மேற்கொண்டு மழை பெய்யணும்னா கூட அவசியம் இல்லை. ராத்திரிக்குள்ளே எல்லா தண்ணியும் இங்கே வந்து இறங்கிடுச்சுன்னா அவ்வளவுதான். இப்போவே எல்லா பயிரும் தோகையாயிடுது. எல்லாமே அப்புறம் தண்ணிக்குள்ளே தான். வாஸ்தவம் தான். அதுக்கு என்ன பண்ண சொல்கிற? என்ன பாவம் செஞ்சோமோ, இந்த ஊரில் வந்து பிறந்து தொலைச்சிட்டோம், அனுபவிக்க வேண்டியது தான். பாவ புண்ணியம் இல்லாமல் அப்புறமா பேசிக்கலாம் பெரியப்பா. முதல் காரியமாக இன்றைக்கி ராத்திரி நம்ம ஊர்க்காரங்களை ஒன்று கூட்டி ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும். கிழவரின் புருவம் ஏறி இறங்கியது. என்னென்னு? விடிஞ்சதும் வீட்டுக்கு ஒரு ஆள் அறிவாள் மம்பட்டியோட வடிவாக்கரைக்கு வந்துடணும். ஒரு செடி பூண்டு இல்லாமல் அரிச்சு எரிஞ்சிட்டோம்னா பொட்டு தண்ணி இல்லாமல் வடிஞ்சிரும்னு சொல்லணும். கிழவர் மெதுவாய் மரத்திலிருந்து கீழே இறங்கினார். ஏண்டா மருதா, உனக்கு விவரம் தெரிஞ்சு நம்ம ஊர் பயலுவ எந்த நல்ல காரியத்துக்காவது ஒன்று கூடியிருக்கானுவலா? மூளைக்கு ஒருத்தனை முறுக்கிட்டுல போவானுங்க. சொல்கிற விதத்தில் சொன்னால் எல்லாருமே கேட்பாங்க. அதில் உங்கள் சொல்லுக்கு மதிப்பு ஜாஸ்தி. யோசிக்காதீங்க பெரியப்பா, ஒரு நாள் தாமிச்சாலும் ஊரே பாழா போயிடும். மருதனின் கவலையும் பதைப்பும் கிழவரை என்னவோ செய்தது. இருந்தாலும் கண்மூடி யோசித்தார். இவன் சொல்கிறபடி ஊரானை கூப்பிட்டு சொன்னால் கேட்பானுங்க தான். ஆனால் நம்ம முன்னுக்கு நின்று செய்கிறப்ப அது இதுன்னு 1000 2000ன்னு செலவு வைப்பானுங்க. அப்படி செய்யணும்னு என்ன முடா நமக்கு? எல்லாருக்கும் ஆகிறது நமக்கும் ஆயிட்டு போகட்டுமே. இவன் விரும்பையன், எது வேணாலும் சொல்லுவான். நாம் ஏமாந்து விடக்கூடாது. மனதின் எண்ண ஓட்டத்தை முகத்தில் காட்டி கொள்ளாமல் தழைந்த குரலில் நெற்றியை தேய்த்தபடியே சொன்னார். ஏண்டா மருதா, ஊரில் எத்தனை பயலுவு இருக்கானுவ? ஆனால் உனக்கு வந்து அக்கறை எவனுக்காவது வந்துச்சா? நீ சொல்கிறபடி செஞ்சாதான் பயிர் பொழைக்கும், சந்தேகம் இல்லை. ஆனால் எனக்கு ஒரு சங்கடம். நாளைக்கு காலையில் பலபலன்னு விடுகிறப்ப வானமாதேவியில் கட்டி கொடுத்துருக்குற என் மக வீட்டில் இருந்தாகணும். குடும்பத்தோட வில்வண்டியில் போகிறோம். அங்கே பேத்திக்கு தலை சுற்றுறாங்க. திரும்ப வர 3 நாள் ஆகும். அதான் பார்க்குறேன். கிழவரின் சாதுரியம் மருதனுக்கு புரிந்துவிட்டது. மனது கசந்து வந்தது. பரவாயில்லை பெரியப்பா, நீங்கள் போயிட்டு வாங்க. திரும்பி பார்க்காமல் நடக்க தொடங்கினான்.
ஊர் எல்லை மிதித்தபோது எதிரில் வந்து கொண்டிருந்த பிரேம்குமாரை பார்த்ததும் சரேல் என்று உற்சாகம் கொப்பளித்தது மருதனுக்கு. நாம நினைக்கிற காரியத்திற்கு இவன்தான் பொருத்தமானவன். முகம் மலர பிரேம்குமாரை வழிமறித்தான். என்னென்ன? சிரித்தபடி பிரேம்குமார். கடகடவென்று எல்லாவற்றையும் சொல்லி முடித்தான் மருதன். ஆனால் அவன் எதிர்பார்த்தபடி பிரேமிடமிருந்து சட்டென்று எந்த பதிலும் வரவில்லை. சிறிது நேர யோசிப்புக்கு பிறகு மருதனை ஏறிட்டான். மருதண்ணே, நானே கூட நாளைக்கு என்ஜினியரை பார்க்கலாம். ஆனால் எனக்கு ஒரு 2-3 நாளைக்கு மூச்சு விட முடியாத வேலை. எங்கள் தலைவருக்கு பிறந்த நாள், அதுக்கு அன்னதானம் ரத்த தானம்னு நிறைய வேலை. பிறந்தநாள் விழா முடிஞ்சதும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதாவது செய்வோம். வரட்டுமாண்ணே? எனக்காக எல்லாரும் காத்துட்ருப்பாங்க. மருதனின் பதிலை எதிர்பார்க்காமல் அவன் போய்கொண்டே இருந்தான். இதற்கு பிறகும் மருதனால் சும்மா இருக்க முடியவில்லை. ஒருத்தர் பாக்கி இல்லாமல் ஊர்க்காரர்களிடம் சொல்லி சொல்லி புலம்பினான். அத்தனை பேரும் அவன் சொன்னதை ஒப்புக்கொண்டார்கள். ஆனால் அது என்ன அதிசயமோ தெரியவில்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருந்தது. அதுவும் தள்ளி போட முடியாத அவசர வேலை. மனமும் உடம்பும் சோர்ந்து போய் வீடு திரும்பிய மருதனை அள்ளி பதட்டமாய் எதிர்கொண்டாள். கன்னத்தில் கை வைத்தபடி உட்கார்ந்து விட்டான் மருதன். அவனை பார்த்து அவளுக்கு சிரிப்பதா அழுவதா என்றே தெரியவில்லை. ஏன் மாமா, தெரியாம தான் கேட்குறேன். நீ நட்டு போட்டிருக்கிற எந்த நிலம் பாழா போயிட போகுதுன்னு இப்படி கன்னத்தில் கை வச்சுட்டு உட்காந்துட்ட? இந்த ஊரில் இருக்கிற மொத்தம் 60 வேலி நிலத்தில் நமக்குன்னு ஒரு சக்கரை குழி நிலம் கூட இல்லை. எந்த நிலம் எப்படி போனால் நமக்கு என்ன? நமக்குன்னு சொந்தம் கொண்டாட இருக்கிறது நம்ம கையும் காலும் தான். இந்த ஊர் இல்லைன்னா இன்னொரு ஊர். வேலையை பாப்பியா? ஆவேசமாய் கொட்டி முழக்கிவிட்டு உள்ளே போனாள். விக்கித்து போய் உட்கார்ந்திருந்த மருதனின் முன்னே சோற்று தட்டையும் தண்ணீரையும் வைத்தாள். யந்திரமாய் சாப்பிட்டான். ஊமையாய் படுத்து விட்டான். இரவு முழுக்க அவனால் தூங்க முடியவில்லை. நீரில் தத்தளித்து கொண்டிருந்த நெல் பயிரான அத்தனையும் என்னை காப்பாத்து, என்னை காப்பாத்து என்று அவனை பார்த்து கெஞ்சி கொண்டிருந்தன. பொழுது புலரும் தருணம். புருஷனை தொட கை நீட்டியவள் அவன் இல்லாமல் திடுக்கிட்டு எழுந்தாள். எங்கே போனாரு? யோசித்தவளுக்கு ஒருவேளை அங்கே போயிருப்பாரோ என்று பொறி தட்டியது. அல்லியின் கணக்கு தப்பவில்லை. தழுப்புகின்ற வடிவாய்க்காலில் ஜில்லென்ற இடுப்பளவு தண்ணீரில் தன்னந்தனியே நின்றபடி மண்டி கிடந்த காட்டாமணக்கு செடிகளை சரக் சரக் என்று அறுத்து மேலே எரிந்து கொண்டிருந்தான் மருதன். அப்படியே திகைத்து போய் நின்று விட்டாள் அல்லி. அவளை அறியாமலேயே புடவையை வரிந்து கட்டி கொண்டு வாய்க்காலுக்குள் இறங்கிவிட்டாள். நீ சொல்கிறது நிஜம்தான் மாமா. ஊர் நல்லா இருந்தால் தான் நாமளும் நல்லா இருக்கலாம். அதுக்காக இவ்வளோ நீளமான வாய்க்காலை நீயும் நானும் மட்டுமே சுத்தம் பண்ணிட முடியுமா? ஆற்றாமையுடன் கேட்டவளை திரும்பி பார்க்காமலே பதில் தந்தான். முதல்ல நம்மால் முடிஞ்சதை நாம் செய்வோம். அதற்கு மேல் என்ன சொல்வது என்று தெரியாமல் அவன் அறுத்து போட்ட செடிகளை அள்ளி கரையில் கொண்டு போய் போடத் தொடங்கினாள். அவர்களை பார்த்தபடியே சற்று தள்ளி எப்போதும் போல் வலை போட்டு கொண்டிருந்த மாரிமுத்துவிற்கு என்ன தோன்றியதோ என்னவோ வலையை மடக்கி கரையில் போட்டான். நாசமாக போகிற செடியை தரையிலையும் மண்டுது, தண்ணியிலையும் மண்டுது. எங்கிருந்து வந்துச்சோ எங்கள் வயிற்றுச்சலை கொட்டிக்க என்று முணுமுணுத்தபடி வேட்டியை அவிழ்த்து முண்டாசு கட்டியபடி வாய்க்காலுக்குள் இறங்கிவிட்டான் மருதனுக்கு ஜோடியாக. நேற்று மருதனிடம் சொல்லிவிட்டதாலோ என்னவோ வடிவாய்க்கால் ரோட்டில் வில்வண்டியின் பின்புறம் உட்கார்ந்தபடி மகள் வீட்டிற்கு போய் கொண்டிருந்த கிழவர் காளியப்பனின் பார்வை யதேச்சையாக வாய்க்காலுக்குள் சென்றபோது திடுக்கிட்டு போனார். மருதன், அல்லி, மாரி மூவரும் மும்முரமாய் செடிகளை அறுத்தபடி இருந்தனர். அனிச்சையாய் வண்டியிலிருந்து குதித்து விட்டார் பெரியவர். நொடி நேர யோசனைக்கு பிறகு வண்டியை வீட்டுக்கு திருப்பி போடா, எனக்கு இங்கே கொஞ்சம் வேலை இருக்கு என்றபடி வேட்டி சட்டையை கரையில் அவிழ்த்து போட்டுவிட்டு துண்டை இடுப்பில் கட்டி கொண்டு அவரும் வாய்க்காலுக்குள் இறங்கிவிட்டார். இந்த செய்தி வண்டிக்காரன் மூலம் ஊருக்குள் பரவியது. டீ கடை, மாரியம்மன் கோவிலடி என்று வெட்டி கதை பேசுபவர்கள் காதில் விழுந்தது. உறுத்தல் தாங்காமல் ஊர்க்காரர்கள் ஒவ்வொருத்தராய் தயங்கி தயங்கி முன்னும் பின்னுமாய் வடிவாய்க்கால் நோக்கி நடக்கத் தொடங்கினர். இத்துடன் இந்த கதை முடிகின்றது. நன்றி மாணவர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது இந்த கதையோட வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ இந்த கதையோட திறனாய்வு கோணத்தில் பார்க்கிறதாக அமைகின்றது. தவறாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குட்டீஸ். What?